நண்பர்களே, இது நேற்று எடுத்த காணொலி. என்ன ப்ரோ ஆச்சு சொல்லி கேட்டீங்கன்னா, டைம் பாருங்க 2:45 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்ம தூங்கல. ஸோ மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கலாம் பார்த்தா நம்ம கரண்ட் காரில் இந்த படத்தில் ஒரு கிச்சா ஆஃப் பண்ண அது மாதிரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாரு. நம்ம தூங்கவும் இல்லை. நண்பர்களே வணக்கம். இது என்னோட வாழ்க்கையை பார்த்தா நாள் 33. ஸோ அதன் பிறகு வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் பார்க்கலாம் பார்த்தா திடீர்னு தண்ணி இல்லைன்ட்டாங்க. ஸோ அதன் பிறகு வீட்டுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரப்போ கரெக்டாக குஞ்சன் மாட்டினாடே. என்னடா அதுன்னு கேட்டால் பள்ளிக்கூடத்தில் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சு எடுத்து போறேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கு, ஆனால் பயங்கரமான இருக்கேடா. இந்த டைம்ல உனக்கு என்ன கொடுக்கணும் போல தான் தோணுது. ஆனால் அண்ணனின் வறுமை நேரமே சிவப்பு ஆகிய காரணங்களால் அவன் கையை மட்டும் கொடுத்துட்டு அங்கிருந்து ஜூட்டாட நண்பர்களே. ஸோ அங்கிருந்து வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா டம்ளர்ல பால் கொடுத்தாங்க. என்னடா இது நம்ம மேலே இவ்வளோ ஆக்கிரியா சொல்லிட்டு என்னம்மா நீங்க வீட்டில் ஸ்பெஷலா சொல்லி கேட்டா இல்லப்பா அக்காக்கு வச்சிருந்தோம், அக்கா குடியாம போயிச்சாலும் உங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க. வேலைக்கு போனால வீட்டில் இந்த நிலைமை தான். அதன் பிறகு எங்க நைனாக்கு சக்கரை வியாதிக்கான மாத்திரை அட்டையை முடிந்து விட்ட காரணத்தால் சோ என்ன போயிட்டு வாங்கி வர சொன்னாரு. நான் போக மாட்டேன், நீ வாப்பான்னா. அங்க போய் பார்த்தா 100 நாள் வேலைக்கு வர அனைத்து கேள்வியுமே முன்னாடி அடுத்து பிடிச்சிச்சு. அங்க போயிட்டு ஆயா பேராண்டி ரொம்ப தூரத்துல இருந்து வர, சோ நான் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கிட்டுமான்னு கேட்டா பேராண்டி நானும் ரொம்ப தூரத்துல தான் வரேன், கியூல நில்லுப்பாங்க. சரி இந்த பிட்டு தான் வேலைக்கு ஆகல, வேற ஒரு பிட்டு போலாம் சொல்லிட்டு ஆயா பேராண்டி காலையில தான் வந்தேன், தெரியாதனமா தூங்கிட்டா ஆயா, கொஞ்சம் வைகுடாயானா நான் நேத்து நைட்டே வந்தேன்பா, நானும் தெரியாம தூங்கிட்டு சொல்லி நம்பிக்கிட்டு அதே பிட்டே போடுறாங்க. அதன் பிறகு பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியில எங்க அப்பா கடையில் நிறுத்தினார். என்னப்பா வேணும் கேட்டாரு. நானும் முட்டை நம்பருங்க சந்திரமுகி போர்டு ஆன் ஆயிடுச்சு தம்பி, முட்டையை தவிர்த்து மீது என்ன வாங்கிக்கணும். அப்புறம் லைட்டா சென்டிமெண்ட் போட்டேன். சரி வேற வழியில அதெல்லாம் வாங்கி தொலைன்ட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம காலனிக்கு காலம் முடிந்து விட்ட காரணத்தால் காலமாக்கி விட்டது. சோ நம்ம அதுக்கு லைட்டா உயிர் கொடுக்கலாம் சொல்லிட்டு 5 ரூபாய்க்கு ஃபேக் கம்மெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை ஃபுல்லா ரெடி பண்ணி ஒட்டணும் பாருங்க. இது எவ்வளவு நேரம் தாங்கிறீன்னு நினைக்கிறேன். போட்டு வெளியே போன திருப்பி பிச்சுக்கிச்சு அதை ஓரமா வச்சுட்டு சரி நம்ம காலை வேலைக்கு போலாம் சொல்லிட்டு பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு அதன் பிறகு உள்ள போயிட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம் பார்த்தா ஈபி காரனுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அதாவது பவர் கட் பண்ணிட்டாரு. சோ வேற வழி இல்லாம அப்படியே உட்காந்து சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு படம் பார்த்த நண்பர்களே. ஆனா அந்த படத்துக்கு பேர் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தா இங்க வந்து டபுள் விடலான்ற டைம்ல மறந்துட்டு அது பேரு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அது பிறகு அருமையான படம் நண்பர்களே, அதை பார்த்து முடிச்சுட்டு சோ மதிய வேலைக்கு அருமையா இன்னொரு ஆம்லெட் போட்டோம். இன்னைக்கு ஃபுல்லா ஆம்லெட் மோடு தான். நம்ம டப்புலாம் கிளம்புறப்போ 2 குட்டி கொஞ்சம் ஸ்வீட்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ ஒருத்தர் தானே இருக்காரு, இன்னொருத்தர் தான் காட்டிங்கன்னா கீழே ஷேடோ பாருங்க, இன்னொருத்தர் கேமரா பிளே நின்று இருக்காரு. இவர் என்ன பண்ண போறாரா, நம்ம சின்ன வயசுல இந்த சோடா முடியெல்லாம் வச்சு ஒரு கவுரி சிறு விளையாட்டு விளையாடும் தெரியுமா, அதுதான் ஒரு பண்ணலாம் சொல்லிட்டு வந்தாரு. பட் கவுரி அத்துக்கிச்சு. அதன் பிறகு நம்ம டப்புலாம் கிளம்புறப்போ கிளைமேட் பார்க்கணுமே பயங்கரமா இருந்துச்சுங்க. லைட்டா பாருங்க என் ஃபேஸ்ல வெள்ளையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சன்லைட் தான் காரணம். அதன் பிறகு டப்புலாம் வந்து அங்க அருமையா டப்புறப்போ ஒரு அண்ணா வந்துட்டு விளக்கத்தலாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வேற இடத்துல உட்காந்து டப்பு கொடுத்து முடிச்சிட்டேன். அதன் பிறகு ஹோட்டல் நண்பர் கிட்ட வந்தா காதல் கோட்டை கட்டும் பயணத்துல ஆல்ரெடி வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்காரு, இன்னும் பெயிண்ட் ஒர்க் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ ஆச்சு சொல்லி கேட்டீங்கன்னா அன்னைக்கு பார்த்தா மெசேஜ் பண்ணிட்டாரு, இன்னைக்கு பார்த்தா போன் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்வதெல்லாம் உண்மை கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். ஏன் ப்ரோ அஸ்கி வயசுல பேசுறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவன் பக்கத்துல தான் இருக்கேன். அதன் பிறகு வீட்டுக்கு வந்து நைட் சாப்பாடுலாம் சாப்பிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கி நண்பர்களே. நம்ம சேனல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க.